ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பர்மிஷனே இல்லாம நம்ம மொபைல்ல கூகுள் ஜெமினி ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு. நம்மள பல பேர் கூகுள் ஜெமினி அப்ளிகேஷனை பிளே ஸ்டோரை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதுல VO3 இது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் பல பேர் ஆல்ரெடி இருக்கிற கூகுள் அசிஸ்டன்டே யூஸ் பண்றது கிடையாது, இதுல கூகுள் ஜெமினி வேற அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஜெமினியை ரிமூவ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. சோ அதுல ரிமூவ் பண்ற ஆப்ஷனே இருக்காது. சோ தட் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மொபைல்ல இன்ஸ்டால் ஆகிருக்கிற கூகுள் ஜெமினி அப்ளிகேஷனை எப்படி ரிமூவ் பண்றது, அதே மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட்டும் நீங்க யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா அதை எப்படி ரிமூவ் பண்றது, இந்த கூகுள் அசிஸ்டன்ட்டும் கூகுள் ஜெமினியும் ஓபன் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவர் கீயை யூஸ் பண்ணனா ஒன்லி ரீஸ்டார்ட் அண்ட் பவர் பட்டன் மட்டுமே டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறது எப்படி. சோ இவ்வளவு விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் என்னுடைய மொபைலில் அந்த கூகுள் ஜெமினி அப்ளிகேஷன் இருக்கு, ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. இந்த அப்ளிகேஷனை எப்படி ரிமூவ் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த கூகுள் ஜெமினி என்னுடைய மொபைலில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரொம்ப சிம்பிளாக நான் இந்த கூகுள் ஜெமினி அப்ளிகேஷனை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக ஒரு அப்ளிகேஷனை லாங் ப்ரெஸ் பண்ணி அன்இன்ஸ்டாலை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி அதுக்குள்ள டேட்டாவை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அன்இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் லாங் பிரஸ் பண்றேன். இதுல பாருங்க APP இன்ஃபோன் இருக்கு, அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னே கீழே பாத்தீங்கன்னா கிளியர் ஆல் டேட்டான் இருக்கு, அதுக்கு நான் கிளிக் பண்றேன். ஓகே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கீழே அன்இன்ஸ்டால் இருக்கும், அன்இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்றேன். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா இந்த அப்ளிகேஷன் ரிமூவ் ஆயிடும். ஆனா இன்னும் சில பிராண்ட் மொபைல்ல இந்த ஜெமினி அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. சரிங்களா? அப்படி அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத ஒரு சில பிராண்ட் மொபைல்ல ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படின்னு இருந்ததுன்னா ஃபோர்ஸ் ஸ்டாப்பை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ கூகுள் ஜெமினி அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அப்படின்னா இப்போ நம்ம மொபைல்ல ஜெமினி AI அப்படிங்கிற அப்ளிகேஷன் இல்லைன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? சரி, ஓகே, எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. எதுக்கு ஒரு பிளே ஸ்டோர்ல போய் ஜெமினின்னு சொல்லி டைப் பண்றோம். அன்இன்ஸ்டால் ஆயிருந்ததுன்னா இன்ஸ்டால்னு சொல்லி காமிக்கும் இல்லையா? சும்மா டைப் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லி கேக்குது. அப்படின்னா இந்த கூகுள் ஜெமினி நம்ம கிட்ட இல்ல, இந்த மொபைல்ல கூகுள் ஜெமினி AI வந்து இல்ல. சரி, இதுல இருந்து வெளியே வந்துருவோம். இப்போ உங்க மொபைல்ல பவர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணுங்க. பாருங்க, ஜெமினி AI ஓபன் ஆயிடுச்சு. ஸோ இப்பதான் நம்ம கண்ணு முன்னால அன்இன்ஸ்டால் பண்ணணும், ஆனா ஜெமினி AI ஓபன் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கூகுள் அசிஸ்டன்ட் கூட இந்த கூகுள் ஜெமினியும் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? சரி, இப்படி ஒர்க் ஆகக்கூடிய கூகுள் ஜெமினியை நம்ம எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என் கையில ஒரு 3 பிராண்ட் மொபைல் இருக்கு. ஸோ இந்த 3 பிராண்ட் மொபைல்ல இருந்தும் எப்படி போய் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஏதாவது ஒரு பிராண்ட் மொபைல் உங்களுடைய மொபைல் பிராண்டுக்கு கரெக்டா சூட் ஆகும், அதை ஃபாலோ பண்ணிக்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மொபைல்ல பவர் பட்டனை லாங் பிரஸ் பண்றேன். பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஆஸ்க் ஜெமினின்னு ஜெமினி AI ஓபன் ஆகுது. அதுல பாட்டம் ரைட்ல இருக்கிற லைவ் பட்டனை கிளிக் பண்றேன். பாருங்க, லைவ் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இதுல பாட்டம் ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டூ மார்க் இருக்கும், அந்த இன்டூ மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ஜெமினி AI ஹோம் ஸ்கிரீனுக்குள்ள இருக்கும். இப்போ டாப் ரைட்ல ப்ரொஃபைல் ஐகானுக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள லைட்டா கீழே பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள மேல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் கான்டெக்ஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள நம்ம ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணக்கூடிய, அதாவது நம்மளுடைய ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீனை ரீட் பண்ற ஆப்ஷன் எனேபிள் இருக்கு, இதை டிசேபிள் பண்ணுங்க. டிசேபிள் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வாங்க. அதுக்கப்புறம் லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஜெமினி ஆன் லாக் ஸ்கிரீன் ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம மொபைலை லாக் பண்ணி வச்சிருந்தா கூட நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ற ஆப்ஷன் எனேபிள் இருக்கு, அதுதான் இது. இதை டிசேபிள் பண்ணிருங்க. டிசேபிள் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. அதுக்கப்புறம் லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஃபியூச்சர்ஸ் இன் ஜெமினி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள யூஸ் கூகுள் அசிஸ்டன்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது எனேபிள் இருக்கு, இதை டிசேபிள் பண்ணுங்க. டிசேபிள் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இருக்கிற டிஜிட்டல் அசிஸ்டன்ட் ஃப்ரம் கூகுள் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள ஜெமினில எனேபிள் இருக்கு, இப்போ கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கு மாத்திக்கங்க.
ஸ்விட்ச்னு கேட்குது, ஸ்விட்ச் கொடுத்துக்குங்க. இப்போ டோட்டலாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே வெளியே வந்துடும். இப்போ உங்கள் மொபைலில் சைடில் இருக்கிற பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. பாருங்க, ஜெமினி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது, ஆனால் கூகுள் அசிஸ்டன்ட் தான் டிஸ்பிளே ஆகும். ஆனால் நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா அதையும் நம்ம டிசேபிள் பண்ண முடியும். அது எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னா, ஆனால் இப்போ நான் கையில் வச்சிருக்கிற இந்த பிராண்ட் மொபைலில் பவர் பட்டன் மட்டும் கிடையாது, பாட்டமில் இருக்கிற ஹோம் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு கூகுள் அசிஸ்டண்டோ ஜெமினியோ ஓப்பன் ஆகும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம் பட்டனை லாங் பிரஸ் பண்றேன், பாருங்க கூகுள் அசிஸ்டன்ட் ஓபன் ஆகுது. சோ இப்போ நம்ம ரெண்டு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அதாவது ஹோம் பட்டனை பிரஸ் பண்ணாலும் கூகுள் அசிஸ்டன்ட் எனக்கு ஓபன் பண்ணக்கூடாது, சைடு பவர் பட்டனை பிரஸ் பண்ணாலும் எனக்கு கூகுள் அசிஸ்டன்ட் ஓபன் ஆகக்கூடாது. நார்மலா பவர் ஆன் ஆஃப் ரீஸ்டார்ட் இதுதான் எனக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். அதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னா, இப்போ இந்த மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. நேவிகேஷன் சொல்லி டைப் பண்ணும், ஜஸ்ட் NAVI சொல்லி டைப் பண்ணுங்க. பாருங்க சிஸ்டம் நேவிகேஷன் டிஸ்பிளே ஆகுது. உடனே அதை கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள பாட்டம்ல பாத்தீங்கன்னா பட்டன் ஷார்ட்கட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல டாப்ல பாத்தீங்கன்னா லாங் பிரஸ் த ஹோம் பட்டன் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது, அதை கிளிக் பண்ணுங்க. பாருங்க, டிஃபால்ட்டா லான்ச் கூகுள் அசிஸ்டன்ட்ங்கிறத எனேபிள் இருக்கு. அப்படியே கீழே அந்த மெனுக்குள்ள கீழே வந்தீங்கன்னா நன்னு இருக்கும். ஸோ நன்னுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் உங்களுடைய ஹோம் ஸ்கிரீன்ல பாட்டம்ல இருக்கக்கூடிய பவர் பட்டனை பிரஸ் பண்ணா இனிமேல் கூகுள் அசிஸ்டன்ட் வராது. பாருங்க, நான் பிரஸ் பண்றேன், இந்த கூகுள் அசிஸ்டன்ட் வரல. ஓகேங்களா? ஆனா சைடில் இருக்கிற பவர் பட்டனை பிரஸ் பண்ணா கூகுள் அசிஸ்டன்ட் வரும். இப்போ அதை எப்படி டிசேபிள் பண்றதுங்கிறத பார்ப்போம். சேம் உங்க மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அப்படியே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி அடிஷனல் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஜெஸ்டர் ஷார்ட்கட்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள லான்ச் கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, இதுல சொல்லியிருக்கு பாருங்க, பிரஸ் அண்ட் ஹோல்ட் த பவர் பட்டன் ஃபார் 0.5 செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எனேபிள் இருக்கு, இதை டிசேபிள் பண்ணுங்க. டிசேபிள் பண்ணிட்டு டோட்டலா வெளியே வந்துட்டு இப்போ உங்க பவர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணுங்க. பாருங்க, பவர் ஆஃப், ரீஸ்டார்ட், சைலண்ட் மோடு, ஏர்பிளான் மோடு. ஸோ இப்படி தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜெமினியும் வேண்டாம், கூகுள் அசிஸ்டண்ட்டும் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் மொபைலுக்கு தான் பார்த்துருக்கோம். செகண்ட் அண்ட் தேர்ட் மொபைலுக்கு எப்படி பார்க்கறதுங்கிறத வேகமாக பார்ப்போம். பாருங்க, இந்த செகண்ட் மொபைல் எடுத்துட்டேன். இதில் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதில் ஜெமினி அப்ளிகேஷன்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணல, பட் ஆஸ்க் ஜெமினி அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. டாப்பில் இருக்கிற இந்த மார்க்கை கிளிக் பண்ணுறேன். ஸோ டைரெக்டாக மேலே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ டாப் ரைட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மொபைல் என்ன சொன்னமோ அதே மாதிரி செட்டிங்ஸ் தான் இது. இதுக்குள்ளே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே ஸ்க்ரீன் கான்டெக்ஸ்ட்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஃபர்ஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகிற யூஸ் டெக்ஸ்ட் ஃப்ரம் ஸ்க்ரீன்ங்கிறது எனேபிள் இருக்குது, இதை டிசேபிள் பண்ணுங்கள். டிசேபிள் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு கீழே இருக்கிற ஜெமினி ஆன் லாக் ஸ்க்ரீன்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய லாக் ஸ்க்ரீனில் ஜெமினி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது எனேபிள் இருக்குது, அதை டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. நெக்ஸ்ட்டு கூகுள் அசிஸ்டன்ட் ஃபியூச்சர்ஸ் இன் ஜெமினிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனேபிள் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் அசிஸ்டன்ட் ஃப்ரம் கூகுள்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே ஜெமினிங்கிறது எனேபிள் இருக்கும், கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கங்க, மாற்றிக்கங்க. உடனே ஸ்விட்ச் ஆன் கேட்கும், ஸ்விட்ச் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இப்போது டோட்டலாக ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் மொபைலில் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா கூகுள் அசிஸ்டண்ட் மட்டும்தான் ஓப்பன் ஆகுது, ஜெமினி ஓப்பன் ஆகலை. ஆனால் இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டும் உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இருக்கும், சிஸ்டத்தை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ளே ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பவர் பட்டன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள டிஜிட்டல் அசிஸ்டன்ட் இருக்கு, அதுக்கு மேலே இருக்கிற பவர் மெனுங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மெனுலேருந்து எல்லாம் வெளியே வந்துட்டு இப்போ உங்கள் மொபைலில் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், கூகுள் அசிஸ்டண்ட்டும் ஓப்பன் ஆகாது, ஜெமினியும் ஓப்பன் ஆகாது. பவர் ஆஃப் ரீஸ்டார்ட் பண்ணட்டுமா அப்படின்னு தான் கேட்குது இந்த செகண்ட் மொபைல்லையும். இது மாதிரி உங்கள் ஃபார்மட் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் மொபைலுக்கு பார்ப்போம்.
நெக்ஸ்ட் இந்த தேர்ட் மொபைலில் சேம் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஆஸ்க் ஜெமினிங்கிறது ஓப்பன் ஆயிருச்சு. இதில் பாட்டம் ரைட்டில் இருக்கக்கூடிய அந்த லைவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறமா பாட்டம் ரைட்டில் இருக்கிற இன்டூ மார்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். உடனே க்ளோஸ் பண்ணிட்டு டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாட்டமில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இந்த செட்டிங்ஸ்க்குள்ள ஸ்க்ரீன் கான்டெக்ஸ்ட் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள யூஸ் டெக்ஸ்ட் ஃப்ரம் ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட் மொபைல்ல எது பார்த்தோமோ சேம் ஆப்ஷன் டிசேபிள் பண்ணிக்கங்க. டிசேபிள் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இருக்கிற ஜெமினி ஆன் லாக் ஸ்க்ரீன்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள யூஸ் ஜெமினி வித்தவுட் அன்லாக்கிங் இருக்கு, அதை டிசேபிள் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. அடுத்து ஜெமினி அசிஸ்டன்ட் ஃபியூச்சர்ஸ் இன் ஜெமினியை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஃபர்ஸ்டா இருக்கிறது எனேபிள் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் ஃப்ரம் கூகுள்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஜெமினியில் எனேபிள் இருக்கும், கூகுள் அசிஸ்டண்ட்டை சூஸ் பண்ணி ஸ்விட்ச்னு கொடுத்துருங்க. ஸோ டோட்டலாக இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. பாருங்க, கூகுள் அசிஸ்டன்ட் டிஸ்பிளே ஆகுது. உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கூகுள் அசிஸ்டண்ட்டும் வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஷார்ட்கட்ஸ் அண்ட் அக்சசபிலிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பிரஸ் அண்ட் ஹோல்டு பவர் பட்டன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பிரஸ் அண்ட் ஹோல்டு பவர் பட்டனை அகைன் கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, லான்ச் கூகுள் அசிஸ்டன்ட் எனேபிள் இருக்கு. அதுக்கு மேல இருக்கிற எனேபிள் த பவர் அண்ட் எமர்ஜென்சி இருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு டோட்டலா வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு இப்போ உங்க மொபைல்ல பவர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணுங்க. ஸோ பவர், ரீஸ்டார்ட், எமர்ஜென்சி இது மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு கூகுள் அசிஸ்டண்டோ ஜெமினியோ இனிமேல் டிஸ்பிளே ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.